வணக்கம், இது உங்கள் ஜெரூஸ் சேனல். இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம். சோட்டீட்ஸ் உண்டு, அதாவது பின்னேரங்களில் டீயோட சாப்பிட்றதுக்கு. என்னென்னு பார்த்தீங்களா, ஒரு கேக் கொண்டு அடிக்க போகிறோம். எல்லாரும் செய்கிற வேலை தான், எல்லாரும் சாதாரணமாக செய்கிற ஒரு கேக்கு. இன்றைக்கு எனது மனைவி பின்னேரங்களில் சில சமயங்களில் செய்வா ஒவ்வொரு சோட்டீட்ஸ். அதில் இதுவும் உண்டு. இன்றைக்கு அதை கேக் அடிக்க போகிறா. அதை எப்படி அடிக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அது போகிறதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்க. நன்றி. இப்போ நாங்கள் ஒரு பட்டர் கேக் அடிக்கிறதுக்காக எல்லா சாமான்களும் எடுத்து வச்சிருக்கிறோம். அதில் என்னென்னு சொன்னீங்களாண்டா, பட்டர், பேக் பவுடர், வெனிலா சுகர், முட்டை, சீனி, கஜு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். கேக் அடிக்கிறதுக்கான ஒரு மிஷினும் ஒன்று இருக்குது. நாங்கள் பேக் பண்ணுறதுக்கு கேக் ட்ரேயும் எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் 1/2 கிலோ கேக் அடிக்க போகிறா. அதுக்கு 1/2 கிலோ மாவு போட போகிறா. 1/2 கிலோவில் பட்டர், 8 முட்டை, இதில் 3 வெனிலா சுகர், இதில் 1.5 பேக்கெட் பேக்கிங் பவுடர், 1/2 கிலோ சீனி, தேவையான அளவு கஜு இவ்வளோ போட்டு அடிக்க போகிறா. எப்படி செய்ய போகிறான்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் பட்டரை போடுவோம். ஓகே, இப்போ 10 நிமிஷமாக இந்த கேக் அடித்து முடிஞ்சுது. இப்போ நாங்கள் அதுக்கு வெனிலா சுகர் போட போகிறோம். ஓகே, இப்போ வெனிலா சுகரை போட்டுட்டு தொடர்ந்து அடிக்க விட போகிறோம். அடுத்ததாக ஒரு 2-3 நிமிஷத்தால் பேக்கிங் பவுடரும் போடுறா. இப்போ இதில் பேக்கிங் பவுடர்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் நாங்கள் செய்கிற முறை. எங்களோட வீட்டில் நாங்கள் பின்னேரத்தில் டீயோட சாப்பிட்றதுக்காக செய்கிற முறை தான் இது. அடுத்ததாக நாங்கள் சீனி போட போகிறோம். இது 1 கிலோ பேக்கெட்டில் இருந்து எடுத்து அரைவாசி 1/2 கிலோ போட போகிறோம் நாங்கள். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், அப்போ அடிக்கடி இது செய்கிறதால அளவு கணக்கெல்லாம் கை கணக்கு தான் அவக்கெல்லாம் பழக்கம். அது ஆனபடியால் நான் இந்த நேர் கனவேர் கேட்டிருக்கணும் இந்த அளவுகளையும் சொல்லி ஆனபடியே அளவுகள் சொல்கிறேன். கூடுதலாக எல்லாம் கை கணக்கில் தான் அவள் செய்கிறவா. அடுத்ததாக முட்டை போட போகிறோம். இந்த முட்டையில் இருக்கிற அந்த வடுக்குகள் எல்லாம் எடுத்தாச்சு. அதை எடுத்ததுக்கு பிறகு தான் இப்போ அதுக்கு மேலே போட போகிறோம் இந்த முட்டையை. ஒரே அடியாக விடாமல் கொஞ்சத்தை விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடிக்க விட்டுட்டு பிறகு கொஞ்சத்தால் மிச்சத்தை போடுறாரு. ஓகே, இப்போ முதல் போட்ட முட்டை அடிபட்டுடுது. இப்போ மிச்ச முட்டையும் அதுக்குள்ளே விடுறான். இப்போ நல்ல கூலாக வந்துட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ள மாவு போட போகிறோம். இப்போ 1/2 கிலோமா போட்டாச்சு. இனி தொடர்ந்து அதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி அடிக்க விடுவோம்.
இதில் மா போட்டு 1 நிமிஷம் அடித்தா காணும். அதுக்கு பிறகு கஜுவை போடுவோம். இப்போ கஜு போட்டாச்சு. இப்போ அந்த சுற்றுற ஸ்பீட்டை குறைச்சி தான் நாங்கள் மா போட்டதுக்கு பிறகு செய்திருக்கிறோம். அப்படியே அடித்தாச்சு எல்லாம். இனி அதை நிப்பாட்டிட்டு நாங்கள் கேக் ட்ரையில் ஊற்ற போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் கேக் எல்லாம் அடிச்சுட்டு நாங்கள் தட்டில் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு மேலால் கொஞ்சம் கஜ்ஜி கொஞ்சம் தூவுவோம். ஏற்கனவே கொஞ்சம் உள்ளுக்கு போட்டிருக்கிறோம், அது உள்ளுக்கும் கடிபடும். இப்போ மேலாலையும் கொஞ்சம் கஜுவை தூவி விடுறோம். அப்போ சாப்பிடுக இடையில கஜுவும் கடிபட நல்லா இருக்கும். ஏற்கனவே நாங்கள் ஓவனை போட்டு ஹீட்டாக்கி வச்சுருக்கிறோம் 160 பாகையில். இனி இதை எடுத்து ஓவனுக்கு வைக்க போகிறோம். இப்போ இது 160 பாகை 7:30க்கு இரவு 7:30க்கு வைக்கிறோம் ஓவனுக்குள்ள. இப்போ எங்களோட ஓவனில் இரவு 8:45, நாங்கள் 7:30க்கு வச்ச நாங்கள் இப்போ 8:45 ஆச்சுது. நீங்கள் ஒவ்வொரு தரம் உங்களோட ஓவனோட வெப்பத்தை பார்த்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும். எங்களோட ஓவனுக்கு கொண்ட காமனத்தியாலும் சரியான அளவாக இருக்குது. இப்போ நாங்கள் கேக்கை வெளியிலே எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ கேக்கை நாங்கள் எடுத்துட்டோம். கேக் நல்ல வடிவாக வந்திருக்குது, நல்லா பொங்கியெல்லாம் வந்திருக்குது. இப்போ உள்ளுக்கு வேகி இருக்கான்றதை நாங்கள் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் கத்தியால். குத்தேக்க இப்படி சரித்து குத்தினா தான் நல்லம். அதில் பார்க்க தெரியும் வெந்திருக்குதா இல்லையாண்டது. இப்போ நல்லா வெந்திருக்குது, உள்ளுக்கெல்லாம் நல்ல வடிவாக வெந்திருக்கு. நாங்கள் இனி இதை வெட்டி பார்ப்போம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த கேக் எல்லாம் வடிவாக வந்திருக்குது. இப்போ ஆற வச்சிருக்கிறோம். ஆறின உடனே நாங்கள் அதை வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம் என்னென்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு சாப்பிட்டுட்டு. ஓகே, இப்போ நாங்கள் கேக்கை நடுவால் வெட்ட போகிறோம். என்னென்னா எல்லோரும் சொல்கிறவ நடுவால் பேகையில் நடுவால் களியாக கிடக்குது, மற்றது கேக்கு அப்படியே முதல் ஊதி வந்தது பிறகு எல்லாம் கீழே இறங்கிட்டுது, பிஸ்கட் மாதிரி வந்துட்டுதுன்றெல்லாம் கணக்கு சொல்கிறவ. ஆனால் எங்களுக்கு ஏன் அப்படின்னு தெரியல, என்னத்துக்காக அப்படியெல்லாம் நடக்குதுண்டு. ஆனபடியெல்லாம் நாங்கள் நடுவால் வெட்டி எடுத்து ஒரு துண்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இது ஒரு கரையால் ஒரு துண்டு. இது நடுவாலே ஒரு துண்டு. எங்கே பிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பஞ்சு மாதிரி இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது, ஒரு களியும் இல்லை ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்குது. இப்போ இந்த கேக் கொண்டு எடுத்து நான் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல எல்லாம் பேகி இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த சேனலை முழுசாக பார்த்தாக்கள் எல்லோரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, எல்லோரும் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, இதுன்ற கொமெண்ட்ஸையும் எழுதுங்கோ. அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்பாட்டோட அல்லது அடுத்த ஒரு வெளியில் போகிற ஒரு நிகழ்ச்சியோட உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.